அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் சொல்ல போறேன். என்னைக்குமே நான் ஒரு கண்டென்ட் கொடுப்பேன், இல்லைன்னா ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் கொடுப்பேன், அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவேன். பட் ஸ்டில் இது எல்லாம் எவ்வளோதான் வீடியோஸ் நான் போட்டாலும், எவ்வளோதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும், உங்களை பேச வைக்கணும்னா அதுக்கு எனக்கு ஒரு சீக்ரெட் வெப்பன் தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த சீக்ரெட் வெப்பன் என்னன்னு நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ அந்த மேஜிக் வந்து உங்கள் லைஃப்பில், என்னோட லைஃப்பில் எனக்கு மேஜிக் நடந்தது, அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, என்ன ஏன் தமிழில் பேசக்கூடாதா, இங்கிலீஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா தமிழ்நாடுக்குள்ளேயே நம்ம வேலை பார்க்குறதில்ல, எவ்வளவோ பேர் வந்துட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க. இப்போ பேங்க்கில் போனால் கூட ஒரு சின்ன சலான்னு இருக்கட்டும், விட்ராவல் ஃபார்மாக இருக்கட்டும், டெபாசிட்டர் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. இட்ஸ் ஏ யூனிவர்சல் லாங்குவேஜ். ஓகே, அதை நம்ம கற்றுக்கிறதால என்ன நம்மளுக்கு ஈகோ வந்துட போகுது? ஒன்றும் இல்லை, இட்ஸ் அன் அடிஷ்னல் லாங்குவேஜ். நம்மளோட பிரெயினுக்கு, நம்மளோட லைஃபுக்கு வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால கம்பல்சரி அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால தான் நம்ம நாகரிகம் அடையிறோம். இல்லை, எவல்யூஷன் எப்படி வந்ததுன்னா, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன்னு சொல்லுவாங்க. தேவைகள் இருந்ததால தான் நிறையா கண்டுபிடிப்புகள் இருந்தது. ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நம்ம வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிச்சிருக்கலாம். ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோம்? நல்ல கல்வி கொடுக்கணும், நல்ல பேச்சாற்றலை கொடுக்கணும், நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்லாம் நம்ம எண்ணங்கள் இருக்குல்ல. அப்போது அதுக்கு இங்கிலீஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நானுமே just like everyone, I was also learning English during my early stages. முன்னாடி வந்து நானும் எல்லாரும் மாதிரி கற்றுட்டு தான் இருந்தேன். பிறக்கும் போதே யாருக்குமே ஒரு மொழி தெரிஞ்சது இல்லைல்ல. அப்போ என்னோட லேர்னிங் ஜேர்னியில் வந்து ஐ ஃபேஸ்டு மெனி ஸ்ட்ரகிள்ஸ், மெனி ஹர்டல்ஸ் அண்ட் மெனி மூமெண்ட் ஆஃப் செல்ஃப் டவுட். ஓகே, எல்லாமே எனக்கும் இருந்தது. இட் சம்ஹவ் ஐ மேனேஜ் டு ஓவர் கம் தம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு செஞ்ச விஷயம் என்னென்னா, when I started talking to everyone in English, I didn't mind whether they laugh at me or they appreciate me. I don't mind that. I will make sure that I'm in a learning phase, that I need to speak English because because he or she knew English already. I want to communicate. Bear with me for 10 minutes. This is what I will say them. நான் வந்து இப்போ யாருக்கிட்டையாவது இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னா, என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஈவன் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டேன். ஐ மீன் மை பிகினிங் ஃபேஸ், ஐ வாண்ட் டு லேர்ன் திஸ் நியூ லாங்குவேஜ். உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதால நான் ஒரு 10 மினிட்ஸுக்கு அதை பேசுகிறேன், நீங்கள் வந்து கவனிங்க. நீங்கள் சிரிக்கிறீங்களா இல்லை நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்களான்ட்டு எனக்கு அது முக்கியம் கிடையாது. ஐ நீட் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால சிரிக்கவும் முடியாது, அவங்க அப்ரிஷியேட் மட்டும்தான் பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் தானே. ஓகேங்களா? இதே மாதிரி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அது வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே தான். பட் வெளில வரும்போது எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். whenever I had to speak in front of others, my legs will tremble, I will get extreme nervous and my whole body will be ice cold. ஓகே, இது யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு தெரியல, பட் எனக்கு நடந்திருக்கு. I will become extremely nervous. I was afraid to speak not only in English but also in Tamil. நான் இங்கிலீஷில் பேசுறதுக்கு கிடையாது, தமிழில் பேசுறதுக்கே எல்லாரும் ஏத்தாப்புலேயும் பயப்படுவேன். அதுக்கு மெயினான ஒரு காரணம் எனக்கு இருந்ததை நான் சொல்கிறேன். ஐ கேம் ஃப்ரம் அ சிம்பிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஓகே, ஐ யூஸ் டு கம்பேர் மை செல்ஃப் வித் அதர்ஸ், நாட் வித் மை அகடமிக்ஸ், நாட் வித் மை கம்யூனிகேஷன் ஸ்கில், வித் மை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல். I wore spectacles and somehow felt I was not good enough to communicate, good enough to have friends. அப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்னை வந்து நான் எல்லாரும் கூட கம்பேர் பண்ணிப்பேன், புரியுதுங்களா? அப்போ நம்ம ட்ரெஸ் சரியா இல்லையோ, ட்ரெஸ் ரொம்ப நார்மலாக இருக்குல்ல, அவங்களாம் நல்லா பணக்காரங்களாக இருக்காங்கல்ல அப்படின்னு நான் வந்து கண்ணாடியும் போட்டிருப்பேன். அப்போது ஐ தாட் ஐ வாஸ் நாட் குட் எனஃப் டு ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. அதனால மேக்ஸிமம் ஈவன் இஃப் நோ த ஆன்சர், ஈவன் இப்போ ஐ வாண்ட் டு கம்யூனிகேட், ஐ ரிமைண்ட் சைலண்ட். அதுதான் என்னோட வெப்பனாக இருந்தது. எப்போ அப்படின்னா ஸ்கூல் டேஸில். ஓகேங்களா? பட் ஒன்லி ஒன் திங் ஐ டிட் ஃபார் ஷியோர், ஐ லிசன்ட். நான் வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், யார் என்னென்ன பேசுகிறாங்க, எந்த ஆக்சென்ட்டில் பேசுகிறாங்க.
சப்ஜெக்ட்ல வந்து மேடம் இப்போ ஏதாவது ஒரு பேசேஜ் படிக்க சொல்லுவாங்க, மற்ற பசங்களாம் படிக்க சொல்லுவாங்க, அவங்களாம் அதை எப்படி படிக்கிறாங்கன்ட்டு நான் ஒரு விவரம் தெரிகிற வரைக்குமே, ஒரு 6th 7th கிரேட் வரைக்குமே நான் கவனிப்பேன் நல்லா. ஆனால் நான் பேச மாட்டேன். ஓகே, ஒன் டே இட் வாஸ் ஜஸ்ட் அ மிராக்கிள் ஆர்டர். காட் வந்து பிளெஸ்ட் மீ வித் மை ஸ்பீக்கிங் எபிலிட்டின்னு அன்னைக்கு தான் நினைப்பேன். என் கிளாஸில் என்ன ஆச்சுன்னா, என்னோட டீச்சர் கேட்டாங்க, who'd like to read today's passage அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு உந்துதல் சொல்லுவாங்கல்ல, ஏதோ ஒரு இனிஷியேஷன், ஏதோ ஒரு ஸ்பார்க்கு. நான் யூஸ்வலாக என்ன சொல்லியிருக்கேன், நான் சைலண்ட்டாக இருந்துருவேன். ஐ வில் நாட் டாக் மச். ஓகே, பிகாஸ் ஐ ஹாவ் என்ன சொல்றது, ஐ வில் திங்க் மை செல்ஃப் டவுன் வென் கம்பேரிங் அதர்ஸ். அப்படி இருக்கும்போது ஐ வுட் நெவர் வாலண்டியர். பட் தட் டே ஃபார் சம் ரீசன் ஐ ரைஸ் மை ஹேண்ட் அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஷாக்டு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், இவளா படிக்க போறா, இத்தனை நாள் ஒரு நாள் கூட மேடம் கேட்டால் கூட கையை தூக்குனதே கிடையாதே அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் மை டீச்சர் லுக்டு வெரி சர்ப்ரைஸ். அட் த சேம் டைம் ஷி வாஸ் வெரி ஹாப்பி டூ. அது தெரியும் இல்லை, பிகாஸ் ஐ எம் குட் அட் மை ஸ்டடீஸ். அகடமிக்ஸில் நான் ரைட்டிங் பார்ட்டில் நான் குட், ஐ வில் செக்யூர் குட் மார்க்ஸ். பட் ஐ ஹேட் தட் ஹெசிடேஷன்ஸ் நாட் டு ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ் இல்லை. அதனால டீச்சருக்கு வந்து எனக்கு ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஷி ஹாப்பிலி கேவ் மீ த சான்ஸ். ஓகே, so I started reading. I completed one entire page. Okay, but still I made mistakes. The teacher corrected me whenever she wanted to correct me. She corrected me. Okay, then and the incident they gave me confidence. Only one step initiation. As I told you before, I had so struggles. I had many hurdles. தயக்கங்கள் நிறையா இருந்தது. அதெல்லாம் மீறி that one day I raised my hand. அந்த ஒரு நாள் சரி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், நம்மளுக்கு ஏஞ்சி படிச்சு தான் பார்க்கலாமே, சரி தப்பா இருந்தா என்ன, டீச்சர் சொல்லி கொடுத்து நம்மளை உட்கார வச்சிருவாங்க. இத்தனை நாள் நம்ம கேட்டிருக்கோம்ல, ஃப்ரம் மை எல்கேஜிலேருந்து ஒரு 7th வரைக்கும் நம்ம எல்லாரும் பேசுகிற இங்கிலீஷை வந்து நம்ம கேட்டிருக்கோம்ல அப்படின்ட்டு எனக்கு ஒரு உந்துதல் அன்னைக்கு இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. So from that day onwards, I started talking in English. Not fully, but some sentences I will use. If I am talking to my friends now, can you pass me this? That I will say. Okay, give me a space, I want to go out. That sentences I will use. I am confident to speak. Okay, அந்த இன்சிடென்ட் தான் எனக்கு அதே மாதிரி ஒரு இது கொடுத்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, லேட்டர் ஆன் when I was walking, usually during those days the headmasters and principal will all be having a separate room. They will be sitting at the entrance to make sure who are all passing to the school and who are all leaving the school. In order to answer the parents' concern, they had their seating arrangement at the entrance. புரியும் உங்களுக்குலாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் படித்த ஸ்கூலில் எப்படின்னா, ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும், பிரின்சிபல், அவங்களுக்குலாம் தனியாக வந்து ஒரு ரூமே இருக்காது. அவங்க ரூம்குள்ளெல்லாம் இருக்கமா. இப்போ வந்து தே ஆர் ஹேவிங் ஏசி ரூம்ஸ் இல்லை. இப்போ எந்த ஸ்கூலில் போய் பார்த்தாலும் தே ஆர் ஹேவிங் ஏசி ரூம். தே வில் பி சிட்டிங். ஸோ வி நீட் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த ரிசப்ஷனிஸ்ட் டு மீட் த பிரின்சிபல். டியூரிங் அவர் டேஸ் தே வில் பி சிட்டிங் அட் த என்ட்ரன்ஸ். பேரண்ட்ஸோட பிரச்சனைகள் என்ன, பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அவங்க யாராவது வந்து பார்க்கறதுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கணும்ட்டு அவங்களோட சீட்டிங் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க போல இருக்கு. ஐ நீட் டு கெட் சிக்னேச்சர் ஃப்ரம் மை ஹெட் மாஸ்டர். அந்த ஸ்லிப் டெஸ்ட்ல எதுலையோ நான் அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கணும். அதனால அவரை பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போது அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வந்து தமிழ்லேயே தான் பேசுகிறான், இங்கிலீஷ்லேயே அப்போ தான் அவருமே இன்சார்ஜ் வச்சு வந்திருக்காரு. புரியுதுங்களா? ஏன்னா எங்கள் பிரின்சிபலுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அப்போது அந்த ஸ்கூலை வந்து டேக் ஓவர் பண்ணணும், ஒரு நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஒரு நல்ல ஹெட் மாஸ்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்கள் ஸ்கூலுக்கு வந்தார். அப்போ அவர் வந்து ஒரு 2 பேரண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சார் எனக்கு டிசி கொடுங்க, நாங்கள் வேறு ஸ்கூல் மாற்றுறோம் அப்படின்னு. ஏன் டிசிக்கு? இல்லை, என்னோட பையன் வந்து எப்பப்போ தமிழ்லேயே தான் பேசுகிறான், அவன் ஒரு சப்ஜெக்டை படிக்க சொன்னாலும் ஹை ஸ்கூல் படிக்கிறான், ஆனால் இன்னும் வந்து அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறான், ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு உடனே அவர் எங்கள் ஹெட்மாஸ்டர் வந்து கேவ் அ பியூட்டிஃபுல் ஆன்சர். அவர் என்ன சொல்றாருன்னா, த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் த சைல்டு, த ப்ராப்ளம் இஸ் வித் த என்விரான்மெண்ட் அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தைகிட்ட பிரச்சனை இல்லை, அவன் வளர்ற சூழ்நிலையில பிரச்சனை, அவன் கற்றுக்கிற சூழ்நிலையில பிரச்சனை. இது உங்கள் பிரச்சனை இல்லை மேடம், என்னோட பிரச்சனை. நான் இதை சரி பண்ணுறேன். பட் இந்த இயர் வரைக்கும் உங்கள் பையனுக்கு வந்து டிசி வாங்காதீங்க. நெக்ஸ்ட் இயர்லேருந்து அவனோட இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே எனக்கு சொல்வீங்க பாருங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. இதுதான் சீக்ரெட் வெப்பன். ஓகே, நான் ஆக்சுவலாக சீக்ரெட் வெப்பன் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். பட் இந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு பூஸ்ட் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அந்த இன்சிடென்ட்டை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஒரு குழந்தை இருக்கா, அந்த குழந்தை வந்து நம்ம வயிற்றுல ஜனிக்கிறதுலேருந்து அது வளர்ற வரைக்கும், அது பிறந்த உடனேவே மலையாளம், இது வந்து தமிழ் குழந்தை, இது வந்து மலையாளம் குழந்தை, இது கன்னட குழந்தை, இல்லைன்னா இது வந்து இங்கிலீஷ் பேசுகிற குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எந்த குழந்தையுமே பிறக்கிறது கிடையாதுமா. அவர் பேரண்ட்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அம்மா கிட்டே அப்பா கிட்டே அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அது அம்மாவோட பேச்சை தான் கேட்குது, வயிற்றுக்குள்ள இருந்தாலும் சரி வெளில வந்தாலும் சரி. அப்போ உங்கள் பையனை வந்து அவன் பிறந்ததுலேருந்து கேட்டது வந்து உங்களோட மொழியையும் அப்பாவோட மொழியையும் உறவினர்களோட என்ன மொழியோ அதுதான் கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அவன் அது ரொம்ப வருஷமாக கேட்டுகிட்டே இருக்கான்ல. ஒரு வயிற்றுக்குள்ள 10 மாதம்னு வச்சுக்கலாம், வெளில ஒரு 2 இயர்ஸ் குழந்தை வந்து செகண்ட் இயர்லேருந்து தான் பேச ஆரம்பிக்குது. அவன் 3 வருஷமா அந்த குழந்தை கேட்டுகிட்டே இருக்கு, அப்பா என்ன பேசுகிறாங்க, அம்மா என்ன பேசுகிறாங்க, தாத்தா பாட்டிலாம் என்ன பேசுகிறாங்க, எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு 2 வயசு ஆன உடனே தத்தக்கா பத்தக்கான்னு பேச ஆரம்பிக்குது இல்லை. See, constantly the child is hearing what his or her mother, father or the relatives are speaking. Then it starts speaking only after it attains the age 2. Hope you understand what I meant to say. Eventually they begin speaking it naturally. Okay. அப்போ அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்போ ஸ்கூல் சேர்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் பையன் தமிழ் மட்டும் தான் பேசுகிறான், ஏன்னா நீங்கள் அதான் பேசியிருக்கீங்க. இப்போ மலையாளத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த குழந்தை வந்து ஸ்கூலு சேர்க்கறதுக்கு முன்னாடி மலையாளம் மட்டும்தான் பேசும். அப்புறம் ஸ்கூல் சேர்த்துட்டோம்ல, டியூரிங் அவர் டேஸ் ஃப்ரம் எல்கேஜி டு டில் 12th வில் பி ஹேவிங் கிளாஸஸ் ஃப்ரம் 9:30 to 4:30. Okay, that's the maximum. 9:30 to 4:30. Everyone, even the child is at age of 5 இருக்கட்டும், இல்லைன்னா வந்து 15 இருக்கட்டும், எங்களுக்கு எல்லாருமே ஒரே டைமிங் தான். அப்போது மேக்ஸிமம் ஆஃப் த டே டைம் வந்து டீச்சர்ஸ் கிட்ட தான் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இஃப் டீச்சர்ஸ் themselves hesitate to speak English, how can your son learn to speak Englishன்னு கேட்டாருங்க. இது யார் ஒத்துப்பாங்க சொல்லுங்க? யாருமே. ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட் மாஸ்டர் சொல்கிறாரு, டீச்சர்ஸே இங்கிலீஷில் பேசலைன்னா எப்படிங்க உங்கள் பையன் பேசுவான், நான் இங்கே பார்த்த வரைக்கும் இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரே அதிர்ச்சி. அப்போ நீங்கள் டீச்சர்ஸே குறைச்சி இப்படி டீச்சரை வச்சுட்டு நீங்கள் எப்படி ஸ்கூல் நடத்துறீங்க அப்படி தான் அவங்க உடனே கேட்டாங்க. அதுக்கு தான் நான் வந்து ஒரு 6 months இந்த வருஷம் ஃபுல்லாக டைம் கேட்குறேன். சரிங்களா? நான் வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு நியூ ரூல் எடுத்துகிட்டு வர போகிறேன். அது நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை, பிகாஸ் இது அட்மின் பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 1 year நீங்கள் எனக்கோசரம் டிசி வாங்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு வந்து இப்படி யாராவது அப்ரப்டாக ஒத்துப்பாங்களா? நம்ம மேலே மிஸ்டேக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க தானே. அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்போ ஒரு ரூல் போட்டாரு, the teachers had to communicate in English inside the school. If not, they will get suspended. Okay? And gradually the teachers, not to lose their job, they started speaking or teaching in English. The entire environment started changing. English was everywhere. And inside the bathroom, we had the habit of talking in English. Okay? And see, அது வந்து curiosity தானே எல்லாருக்குமே. Okay? And English was everywhere. And do you know what happened? எதுவும் கோச்சிங் கிளாஸே கிடையாது, ஒரு கிராமர் ஃபார்முலா கிடையாது, thousands of words நான் மெமரைஸே பண்ணலை. நாங்கள் முடிச்சுட்டு வரும்போது we knew as many as words in English and we started talking. Even for everyone we started communicating in English because we were surrounded by English every single day. I listened to it, I heard it, I used it, and finally I started speaking it. Okay? So you are also a baby. Okay? Even if you are 25, 35, 45 or 11 years old or above 50, you are all you have to consider yourself as baby when you are started to learn a new language, that is English. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். Okay? Surround yourself with English. Listen to English daily. Listen to podcast. That is one of the
magical and a worldly accepted way to improve your English. Read many stories. Okay, in my video I will try to upload a story daily with English sentences. Why I am giving you this? I am not trying to explain. You need to train your tongue to talk in English. That is my goal. Okay, நீங்க உங்க நாக்கு உட்காந்து அந்த இங்கிலீஷ் பேசுறதுக்கு சொல்லி பேசணும். குழந்தை பேசுது இல்லை, அதே மாதிரி நீங்களாம் பேசணும். Hope you like this video. If you like this video, kindly start listening, reading, speaking and surround yourself with the English. Okay, thank you very much and kindly subscribe my channel for more videos.